இங்க ஒரு வயசான கப்பலுக்கு ஒரு மந்திர கை கிடைக்குது. அதுகிட்ட எந்த வரம் கேட்டாலும் அது கொடுக்கும். ஒருத்தர் 3 வரம் மட்டும் தான் கேட்க முடியும். அதுக்கு மேல கேட்க முடியாது. இந்த பாட்டி அதுகிட்ட ஏற்கனவே 2 வரம் கேட்டிருப்பாங்க. இப்ப 3வது வரத்தையும் கேக்குறாங்க. இவங்களோட ஹஸ்பண்டோட பிசினஸ் லாஸ் ஆகி கடன் அதிகமாயிருக்கும். சோ எப்படியாவது நிறைய பணம் கிடைச்சு இவரோட கடன் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. இவங்க இப்படி கேட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்னு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துற இந்த பாட்டியும் அங்கேயே இறந்து போறாங்க. இவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவங்களோட பேர்ல இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் இந்த தாத்தாவுக்கு வர அவரும் அவரோட கடன் மொத்தத்தையும் அடைச்சிடுறாரு. சோ அந்த பாட்டி வேண்டிக்கிட்டது போல அந்த தாத்தாவுக்கு நிறைய பணம் கிடைச்சு இப்ப எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அந்த தாத்தா ரொம்பவே தனிமையில இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னு யோசிச்ச அந்த தாத்தாவும் இப்ப இவரோட விஷயம் கேட்கிறாரு. அந்த மந்திர கை கிட்ட இறந்து போன தன்னோட மனைவி திரும்பவும் உயிரோட வரணும்னு வேண்டிக்கிறாரு. இப்படியே ஒரு மாசம் ஆயிட சடனா ஒரு நாள் இந்த தாத்தாவுக்கு அவரோட ஒய்ஃப் கூப்பிடுறது போல சத்தம் கேட்க இவரும் வேகமா போய் அந்த பாட்டியை புதைச்ச இடத்துல போய் தோண்டி பாக்குறாரு. பார்த்தா இவர் வேண்டிக்கிட்டது போலயே அந்த பாட்டிக்கும் உயிர் வந்துருச்சு. ஆனா அந்த பாட்டி இவர் நினைச்சது மாதிரி இல்லாம ஒரு ஜாம்பியா மாதிரி இப்ப அந்த தாத்தாவையே கொல்ல பாக்குறாங்க. அதனால அந்த மந்திர கை கிட்ட இந்த பாட்டி திரும்பவும் இறந்து போகணும்னு வேண்டிக்க இவர் கேட்டுக்கிட்டது போலயே அவங்களும் இறந்து போறாங்க.